துயரங்கள் கொஞ்ச நேரம் அப்படி இன்னைக்கு என்னன்னா அந்த ஓட்டுநரோ நடத்துனரோ அந்த பஸ்ல பிளாட் பாக்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு சைடு லைட் போயிடுச்சு அல்லது ஏதாச்சும் ஒரு சின்ன பேனர் அந்த சரியில்லை வீட் சரியில்லைன்னா அவர் சொந்த காசு தான் வாங்க அப்படின்னு எழுதப்படாத சட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு ஆபீஸ்லயும் இன்னைக்கு நடக்குது. பஸ்கள் மோசமாகி போயிடுச்சு. அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்துல 15,000 பேருந்துகள் வாங்கினாங்க. அம்மாவும் புரட்சி தமிழர் எடப்பாடி இன்னைக்கு 5,000 பேருந்து கூட வாங்கல. 4 வருஷம் ஆச்சு. நம்ம கிடைக்கலாம் ஒண்ணுமே வரும், 2 3 வருது. இந்த அளவுக்கு மோசமா போக்குவரத்து இன்னைக்கு பஸ்ல ஏற முடியல. இதுல என்ன செய்யலாம், நம்ம பஸ் கேட்கல, கட்டணம்லாம் பேருந்து எந்த வண்டியிலும் ஏறிக்கலாம். இப்ப என்னன்னா குறிப்பிட்ட பேருந்துகள் தான் ஏற முடியும். குறிப்பிட்ட பேருந்து கலர் பேருந்து அது நம்ம பாத்தீங்கன்னா இருக்கும், எப்படி பாக்கணும் அந்த கலர் அது விட்டா அந்த அடுத்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். தொடர்ந்து கிடையாது. பார்த்தா ஏறினா அது கிடையாது. அவன் என்ன சொல்றான், அமைச்சர் ஓசியில ஏறுறீங்க, நீங்க உங்க ஊர்ல இருந்து ஓசியில ஏறி வந்துருங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர். ஏண்டா நான் நீ அனுபவிக்கிற ஓசி இல்லையா, பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாமே கார்ல ஓசியில போறீங்க, பங்களாவில் ஓசியில இருக்கீங்க, பிளைட்ல ஓசியில போறீங்க. இப்ப உங்க முதலமைச்சர் போனாரு, ஓசியில தானே போனாரு, மக்கள் வரிப்பணத்துல தான் போனாரு, சொந்த காசுலையா அவங்களுடைய திமுக ட்ரஸ்ட்ல இருந்தா போனாரு, குடும்பத்தை கூட்டிட்டு போனாரு. அதான் துபாய்க்கு போனாரு நம்ம முதலமைச்சர். தனி பிளைட் தனி பிளைட்டுங்க, தனி பிளைட். ஆமா இது ஒத்துக்கிற மாதிரி இருக்கிற தனி விமானத்துல போனாங்க. அந்த தனி விமானத்துல அவங்க குடும்பமே போனது, எல்லா வாரிசுகளும் சேர்ந்து. அவங்க குடும்பத்துல ஒரு கார்பரேஷனே இருக்கு. ஓட்டு போட்டா ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிடலாம், ஜெயபாண்டியா இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர். அந்த அளவுக்கு இங்க விரிந்து பறந்து அந்த கலையை அப்படி உருவாக்கி அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக ஆட்சி மிகவும் கேள்வி பண்ணக்கூடியதா. ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு சிறந்த நிர்வாகம் கொடுத்தார். அவருக்கு அவரும் புதுசாக வந்தவர் தான், புதுசா முதலமைச்சரானவர் தான். அவருக்கு பெரிய பின்புலம் இல்லை. ஆனா கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்றம், நாடாளுமன்ற இப்படி உறுப்பினராக மாறி மாறி ஜெயிச்சு நின்ற தொகுதியிலாம் நின்று ஒரே தொகுதியிலிருந்து பல முறை ஜெயிச்சிருக்காரு. அமைச்சராக இன்னைக்கு முதலமைச்சராக அனுபவம் கை கொடுக்குது. நம்ம முதலமைச்சருக்கு அனுபவம் இல்லை. சரி, நீ உதயநிதிய துணை முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு என்ன, நான் தான் நேற்று கூட ஒரு காமெடியா சொன்னேன். அவரு பதவியேற்று வரும்போது பாத்தீங்கன்னா உதயநிதி வரும்போது பதவியேற்று உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அமைச்சராக முன்பாக பாத்தீங்கன்னா சில பேர் சட்டமன்ற உறுப்பினர் சங்க அவர் வயசுக்காரங்க எந்திரிப்பாங்க, மற்ற சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிக்க மாட்டாங்க. திமுக சொல்றது நாங்க யாருக்கும் எந்திரிக்க மாட்டோம், அது வேற. அவங்க இது பாலிஸ் எந்திரிக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் சீட்டு வேற இடத்துல ஒதுக்கி இருந்தாங்க. அப்புறம் முதலமைச்சருக்கு பின்னால கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் எப்பவுமே டிவியில தெரியற மாதிரி இப்படி தெரிஞ்சதுனால மத்த தலைவர் முன்னுரிமை கொடுக்கிறார் மன்னனுக்கு அப்படின்னு மற்ற தலைவர்கள் எல்லாம் மாவட்டத்தில் எந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம தம்பி உதயநிதி என்ன செய்வாரு, வேணுண்டே படைப்பட்டாளத்தோடு வருவார். படைப்பட்டாளத்தோடு காலதாமதமா வருவார். எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம்